எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒரு சிறந்த ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர். கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், தொழில்துறையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், இப்படி பல்வேறு துறைகளில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் என்ற பெருமையை பெறுகிறது என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய உழைப்பு, முதலமைச்சர் செலுத்தக்கூடிய சிறப்பு கவனங்கள். அந்த வகையில் பொதுவா ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு அதை அறிவித்து விட்டோம் என்பதை மட்டும் நிறுத்தாமல் முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து அந்த திட்டத்தை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கின்ற வரை முதலமைச்சர்களை கண்காணிப்பார்கள் என்பதில் நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அளவிற்கு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு திட்டத்திலும் சிறப்பு கவனத்தை செலுத்துவார்கள். அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான நிதிகளை தந்திருக்கிறார்கள். நான் சொல்றது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதில் சேர்த்தல, நான் முதல்வன், இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகைகள் அதில் சேர்த்தல. முழுக்க சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், மேம்பாலங்கள், கட்டிடங்கள், இப்படி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மட்டும் 5 ஆண்டுகளில் 5000 கோடி அளவிற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தொடங்கி இப்ப 10 மணி வரைக்கும் ஒரு 25 இடங்கள்ல இந்த நம்ம 2 ஊராட்சிகள்ல சாலை அமைக்கக்கூடிய பணிகளை தொடங்கினோம். நாளையும் அதே போல 7 மணிக்கு தொடங்கி ஏறத்தாழ 11 மணி வரை ஒரு 25 இடங்களில் 2 நாளையும் சேர்த்து 2 ஊராட்சிகள்ல 10 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகளை நாம் தொடங்குகிறோம் என்று சொன்னால் 10 கோடி ரூபாய்க்கு செஞ்சது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 கோடிக்கு 32 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்திருக்கு. இப்போ ஒரு 10 கோடிக்கு ஆரம்பிக்கிறோம். திரும்பவும் 10ல இன்னொரு 10 கோடி வேணுங்கிறாங்க. இன்னொரு 10 கோடி இருந்தா மீதி வேலையெல்லாம் முடிச்சிடலாம். சரி, வாங்கிடலாம், முதலமைச்சர் கேட்டு வாங்கி செய்து விடலாம் என்று சொல்லி இருக்கின்றோம். அந்த அளவுக்கு ஒரு ஊராட்சிகளில் ஏறத்தாழ 30-40 கோடிக்கு வேலை நடக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய அரசு, செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகையால் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதலமைச்சர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நமக்கு யார் நல்லது செய்வார்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு யார் துணையாக இருப்பார்கள், மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் யார் பெரும்பங்கு வகிப்பார்கள், யார் நம்மை ஆதரிப்பார்கள் என்பதை நீங்கள் கவனத்திலே கொண்டு என்றும் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அன்புக்குரிய ஜீவாவா இருக்கட்டும் அல்லது சூர்யா எல்லாத்துக்கும் விட்டு கேட்டுக்கிறது, இது மட்டும் இல்லாருங்க, வேற எதுனாலும் சொல்லிடுங்க, சேர்ந்து செய்யலாம், நீங்களே செய்யுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கூட இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே கூட வந்து உறுதியா உங்களோட கரம் கோர்த்து ஒவ்வொரு பணிகளையும் எடுத்து செய்வோம். சார் சொன்ன மாதிரி அடுத்த கட்டமா நம்ம வந்து குளங்கள் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளையும் நாங்கள் கையில எடுத்து முழுவதுமாக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாருவது உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்லலாம். அதற்கு நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருப்போம். அந்த பொறுப்பை நம்முடைய தலைவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதனால செக்ரட்டரி 2 பேரும் பார்த்து சிறப்பாக முன்னெடுங்கள். அதற்கு உங்களுடைய முன்னாள் தலைவர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க, நாங்களே இப்போ சப்போர்ட்டா இருக்கோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற செய்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.